சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Glora lab grown diamonds, India's first engagement ring studio. எனக்கு உடம்பெல்லாம் சிறங்கு. அப்போ எங்கள் அம்மா வந்து தூக்க மாட்டாங்க. இவங்க தான் என்னை தூக்கிட்டு வந்து இந்த கோயிலில் போட்டு எனக்கு வந்து தண்ணி கொடுத்து அந்த வேப்பலை மேலே என்னை படுக்க வச்சு எனக்கு வந்து இந்த பொங்கல் எல்லாமே பண்ணி எல்லாமே மாவிளக்கு போட்டு என்ன இல்லை எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எனக்கு பண்ணி என்னை தூக்கிட்டு போவாங்க. நான் பிழைப்பனோ மாட்டனோ அப்படின்னு இருந்த ஒரு நேரத்தில் என்னை பிழைக்க வச்சது என் தாய் கருமாரி தான். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய கருமாரியம்மன் ஃபோட்டோவை எடுத்து தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. அது போட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும். சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. எனக்கு அழுதுகிட்டே இருக்கேன், எங்கள் அம்மா எனக்கு வேணும், எங்கள் அம்மா வேணும் வேணும்னுட்டு. எல்லாரும் என்னை விட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஓடி வந்த இடம் இந்த இடம் தான். நீ கவலைப்படாத, உன் வாழ்க்கை வேற, நீ தேடின டெஸ்டினி வேற, ஆனால் நீ எங்கேயோ போறடி, நான் உன்னோட தாண்டி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் சொன்னவள் என் தாய் கருமாரி மட்டும்தான் என்னோட இருந்தா. இந்த கருமாரி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு நான் திருப்பி வீட்டுக்கு போறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட கோரிக்கையும் கண்டிப்பா நிச்சயமா வெற்றிகரமாக நடக்கும்ன்றதுக்கு நான் தான் சாட்சின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்க ஆத்தா வந்து அதாவது செய்யறத சொல்ல மாட்டா, சொல்லிட்டு செய்வா. இங்க பாருடி, நீ அன்னைக்கு கேட்ட ஒரு கனவுல கேட்டல, நான் எனக்கு செய்யறேன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இங்க வந்த ஒரு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ஸோ இப்போ திருவேற்காடு கருமாரி அம்மான்னு சொன்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது ரெண்டே விஷயம்தான். ஒன்று, ரொம்ப அழகாக உருவம் கொண்டிருக்க நம்ம கருமாரி அம்மன். இன்னொன்று நம்ம நளினி அம்மா. ஸோ நளினி அம்மா கருமாரி அம்மனை பற்றி சொல்லும் போது உண்மையிலே நம்மளோட உடலில் அப்படி ஒரு சக்தி வந்து நம்மளுக்கு ஏற்படும். இப்போ அதே மாதிரி எங்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் சொல்கிறதுக்காக நளினி அம்மாவை மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மாவை பார்க்க. இன்னும் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் இத்தனை பேருக்கு எங்கள் அம்மா மொத்தமாக இன்றைக்கி வந்து அருள போகிறான்றது நிதர்சன உண்மை. எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ மிராக்கல் பண்ணியிருக்காங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் தாய் கருமாரி மட்டும்தான். அதுக்கு வந்து நிறைய எனக்கு லைஃப்பில் வந்து நிறைய மிராக்கல்ஸை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கும் நடந்துச்சு, நேற்றும் நடந்துச்சு, முந்தா நேற்றும் நடந்துச்சுன்னு சொல்லுவேன். சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு உடம்பு முடியாமல் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு 2 அம்மா, என்னை பெற்றவங்க ஒன்று, இதோ இங்கே வந்திருக்காங்க என்னோடய வளர்ப்பு அம்மாவும். எனக்கு உடம்பெல்லாம் சிறங்கு. அப்போ எங்கள் அம்மா வந்து தூக்க மாட்டாங்க. இவங்க தான் என்னை தூக்கிட்டு வந்து இந்த கோயிலில் போட்டு எனக்கு வந்து தண்ணி கொடுத்து அந்த வேப்பலை மேலே என்னை படுக்க வச்சு எனக்கு வந்து இந்த பொங்கல் எல்லாமே பண்ணி எல்லாமே மாவிளக்கு போட்டு என்ன இல்லை எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எனக்கு பண்ணி என்னை தூக்கிட்டு போவாங்க. நான் பிழைப்பனோ மாட்டனோ அப்படின்னு இருந்த ஒரு நேரத்தில் என்னை பிழைக்க வச்சது என் தாய் கருமாரி தான். அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் வந்து நான் செஞ்ச சில மிஸ்டேக்ஸ், அதாவது நான் வேண்டி எங்கள் அம்மா வந்து வேண்டான்னு எனக்கு எவ்வளோ வாட்டி எடுத்து சொல்லியும் மறைமுகமாக சொல்லியும் நான் கேட்காம எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும்னு நான் போய் அங்கே நான் நிறைய சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும்போதும் எங்கள் அம்மா வந்து என் கூடவே துணைக்கிருந்தா. அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் புகுந்த வீட்டுக்கு போகும்போது எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாமே வந்து கருப்புசாமி, இப்போ கருப்புசாமி என் கூட தான் இருக்கிறாரு. அது ஆனால் அப்போ எனக்கு வந்து அந்த துடியுள்ள சாமியை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே சாமி என் கருமாரி மட்டும்தான். அவள் வந்து சாமியாக இல்லை, எனக்கு என் தாயாக தான் தெரிஞ்சா. அப்போ அந்த எப்போ பார்த்தாலும் நான் வந்து நாள் கிழமைன்னு பார்க்க மாட்டேன். என் கருமாரி கூப்பிட்றான்னு நான் கிளம்பி போயிடுவேன். அப்போ அது வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கோயிலுக்கு போகிறாங்க, ஆனால் கருமாரியம்மன் கோயிலில் வாசலில் போய் நிற்கிறாளே அப்படின்னுட்டு. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய கருமாரியம்மன் ஃபோட்டோவை எடுத்து தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. அது போட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும். என் உடம்பு எப்படி வேறு லெவலில் ஒரு மாதிரி ரொம்ப 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 குண்டாயிட்டேன். ரொம்ப குண்டாகி சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. எனக்கு அழுதுகிட்டே இருக்கேன், எங்கள் அம்மா எனக்கு வேணும், எங்கள் அம்மா வேணும் வேணும்னுட்டு. அப்போ எங்கள் வீட்டில் அவர் பயந்துட்டு போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தார்.
என்ன பாருங்கள் உங்கள் பொண்ணு வந்து கருமாரி அம்மன் ஃபோட்டோவை தூக்கி போட்டால் இந்த மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காளே பாருங்க அப்படின்னுட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோ அப்பா, அவளை பிழைக்க வச்சு அவள் இன்னைக்கு மனைவியாக இருக்கான்னு அதுக்கு எல்லாமே காரணம் இந்த கருமாரி மட்டும்தான், தயவு செஞ்சு அது மட்டும் செய்யாதீங்கன்னா. அப்போ அவங்க ஒத்துக்க மாட்டேன்னுட்டாங்க. இல்லைங்க, எங்கள் சாமிக்கு இதெல்லாம் ஆகாது, அதனால் அது முடியாது அப்படின்னாங்க. ஒரே ஒரு வாட்டி அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன் கருமாரி அம்மன் கோயிலுக்கு, நிச்சயமாக அவள் நல்லாயிட்டு வந்துடுவா. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க, அம்மா தான் வந்தாங்க, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க, ஊசி போட்டாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, எனக்கு வந்து சரியே ஆகலை. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து உங்கள் ஆத்தா கிட்டே போனால் எல்லாம் சரியாயிடும்னு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ இந்த கோயில் வாசலில் ஒருத்தர், என்ன வந்துட்டியா தேடி, இங்கே பாரு எனக்கு என்னவோ பண்ணுது, தேடி வந்துட்டியா வா, அவெல்லாம் வெளியே போக மாட்டாடி, உங்ககிட்ட தான் இருப்பா, உன்னோட தான் இருப்பா பாரு அப்படி சொல்லிட்டு எனக்கு உடம்பெல்லாம் விபூதி தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்கார வச்சு என்னை அனுப்புனாங்க. நான் இங்கேருந்து வீட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறதுக்குள்ளே நான் பழைய மாதிரி ஆயிட்டேன். திருப்பி நாங்கள் அவளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். நானும் எங்கள் அம்மா வரும்போது அவர் இல்லை. அந்த தெய்வத்தை நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவள் அந்த தெய்வமாக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவள் தான் எங்கள் அம்மா. என் கருமாரி வந்து இந்த மாதிரி நிறைய மிராக்கள் என் வாழ்க்கையில். எல்லாரும் என்னை விட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஓடி வந்த இடம் இந்த இடம் தான். நீ கவலைப்படாத, உன் வாழ்க்கை வேறு, நீ தேடின டெஸ்டினி வேறு, ஆனால் நீ எங்கேயோ போகிறடி, நான் உன்னோட தாண்டி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் சொன்னவள் என் தாய் கருமாரி மட்டும்தான் என்னோட இருந்தா. இந்த கருமாரி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு நான் திருப்பி வீட்டுக்கு போகிறேன். என்னை தேடி குட்டி பத்மினி அம்மா வந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு அட்ரஸே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் திருப்பவும் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்னை தேடி உன் கருமாரி தான் என்னை இங்கே அனுப்பியிருக்கா, என்ன நீ அம்மனா பாவிச்சு நீ கண்டிப்பாக நீ திருப்பி நடிக்கிறேன்னு சொன்னாங்க. திருப்பி ஆரம்பித்து என்னோடய வாழ்க்கை. இன்றைக்கி எங்கள் அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்காக நான் இந்த மேடையில் எங்கள் அம்மா முன்னாடி நிற்கிறது வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து மிராக்கல், இதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் சின்ன வயசில் நாங்கள் வந்து இந்த பஸ்ஸில் வரும்போது நான் நினப்பேன், முன்னாடி போய் எங்கள் அம்மாவை நின்று அப்படியே பார்க்கணும், ரசிக்கணும், அவளோட பேசணும், கொஞ்சம் நாளாக நினச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போ என்னோடய கர்மா எல்லாத்தையும் நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நான் அவளோட நான் ஐக்கியமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா அது நிதர்சன உண்மை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அவள் லாஸ்ட் டைம் வந்து இங்கே விளக்கு பூஜையில் கலந்துக்க வாடி, ஒன்றும் இல்லைன்னு அந்த குழந்தை நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிச்சு. இந்த விளக்கு பூஜைக்குள்ளே அவளுக்கு ஒரு நல்ல மணமகள் கிடைக்க போகிறான்றதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நாங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்தேன். அப்போ நானும் என் தங்கை இதே எங்கள் ஆத்தா வளர்மதி அம்மா நாங்கள் எல்லாம் இப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஓடி வந்து என் காலை பிடிச்சிட்டு ஓன்னு அழுகுறாங்க. ஐயோ என்னம்மாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். இல்லைம்மா, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு அண்ணா, ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் முடியல, ஒரு வரணும் வரமாட்டேங்குதுமா, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. எனக்கு அப்போ நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் உடனே ஒரு மஞ்சக்கயிறு வாங்கி கொண்டு போய் எங்கள் அம்மா முன்னாடி ஏற்று, நீ அம்மா அப்பா இல்லைன்னு எப்போவுமே சொல்லாத, அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா என் தாய் தேவி கருமாரி உட்காண்டிருக்கா அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தை போன வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே வந்திருக்காங்க, என்னை தேடி இருக்காங்க. நான் இல்லைன்னொன்னே எங்கள் ஆத்தா வளர்மதி அம்மா இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட சொன்னாங்க, அம்மா நான் அம்மா கிட்ட சொன்னேன், அது நல்லபடியாக நடந்துச்சு, எனக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குமா, அவங்கக்கிட்ட எப்படியாவது சொல்லிடுங்கன்னாங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட கோரிக்கையும் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்குன்றதுக்கு நான் தான் சாட்சின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கள் ஆத்தா வந்து அதாவது செய்கிறத சொல்ல மாட்டா, சொல்லிட்டு செய்வா. இங்கே பாருடி, நீ அன்னைக்கு கேட்ட ஒரு கனவுல கேட்டல, நான் எனக்கு செய்கிறேன்னு சொல்வா. அந்த மாதிரி இங்கே வந்த ஒரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான். அது மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களோட மார்க்ஸு எனக்கு முதலே வந்து சொல்லிடுவா, இந்த மாதிரி நடக்க போகுது இதுதான் அப்படின்னுட்டு. யாருமே படிக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு கோர்ஸு நீ படிக்க வேடி, உன்னால் முடியும்னு சொல்லி பேப்பர் போட்டு பார்த்து அவள் தான் எடுத்து கொடுத்து இன்றைக்கி என் பிள்ளைங்க வேறு லெவலில் இருக்காங்கன்னா அதுக்கும் காரணமே இவ தான். இன்றைக்கி நான் இந்த மேடையில் உங்கள் எல்லார் முன்னாடியுமே ரொம்ப அழகாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணமும் அவள் தான். அதே மாதிரி இந்த விளக்கு பூஜையில் உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன், மனசில் எந்த கள்ளம் கபடமும் இல்லாமல் என் தாய் தேவி கருமாரியை மட்டும் நினச்சிக்கிட்டே நீங்கள் விளக்கேற்றி உங்களோட கோரிக்கைகளை, உண்மையான கோரிக்கைகளை, சந்தோஷமான கோரிக்கைகளை அவளுக்கு சொல்லுங்கள். அவள் கண்டிப்பாக நிறைவேற்றுவா. நிறைவேற்றலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்காக நான் போய் அவகிட்ட வந்து மன்றாடுவேன். நிச்சயமாக உங்களோட எல்லா கோரிக்கைகளும் சந்தோஷமாக நிறைவேறும். கரெக்டாக ஆடி 1ஆம் தேதி அவள் வந்து எனக்கு அசிரீரியில் சொல்கிறா, மடிப்பீச்சை எட்டுட்டு நீ வா, என்னை கொண்டு வந்து என்னோட இடத்துல உட்கார வை அப்படின்னு எனக்கு அசிரீரி வாக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வந்து என்னுடைய அன்பு தோழி பாரதி கிட்ட கேட்டேன்,
இல்லை இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அவள் சொல்கிறான், என்ன இன்னைக்கு சனிக்கிழமை போய் நீ வந்து மடிப்பு சேர்ந்துறேன்னு சொல்கிறீங்கன்னு. இல்லை இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் போகிறேன் அப்படின்னோடனே கிளம்பிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மடிப்பை சேர்ந்தி அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணினேன். அடுத்து 5வது வெள்ளிக்கிழமை, அதாவது ஆடியோட கடைசி வெள்ளிக்கிழமையில் அவளுக்கு நாங்கள் ஒரு திருவிளக்கு பூஜை பண்ணோம். அதுலேயும் நிறைய மிராக்கல்ஸ்லாம் நடந்துச்சு. அந்த திருவிளக்கு பூஜையை விட இப்போ நடக்கிற திருவிளக்கு பூஜை அப்போ 101 தான் பண்ணோம். இன்றைக்கி 251 பண்ணுறோன்னா அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்கள் எல்லாரும் இங்கே ஒரு சேர உட்கார வச்சு அத்தனை சக்தியும் 108 இல்லடி, நான் 1008 நிச்சயமாக எங்கள் அம்மா அங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா இங்கே 1008 திருவிளக்கு பூஜை நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். எங்கே எங்கள் ஆத்தா எங்கே கண்டிப்பாக நடக்குமா? கண்டிப்பாக 1008 திருவிளக்கு பூஜை நடக்கும். நவராத்திரியின் உடனே மகிஷனை வதம் பண்ண துர்காதேவி வந்தா. எப்படி சிவன், பிரம்மன், நாராயணன் 3 பேருடைய சக்கரத்தை எடுத்து அவளை வந்து உருவாக்கி வந்தது தான் நவராத்திரி. இந்த நவராத்திரியில் 9 நாளும் அம்பாள் சந்தோஷத்தோடு இருப்பாள். அதனால தான் பெண்களை யாருமே கண் கலங்க வைக்காதீங்க. அவங்களும் சந்தோஷமாக இருந்து நல்லா பட்டு உடுத்தி சும்மா விளக்கேற்றி உங்கள் வீட்டில் இருக்க பால் பழத்தை வச்சாலே போதும், அம்பாள் அங்கே வந்து உட்காந்துருவா. இந்த நவராத்திரி, அதுவும் இந்த விசேஷமான நவராத்திரி எப்படின்னா ஒரு நாளுமே வந்து விசேஷமான ஒரு நாள். நாங்கள் 5வது ஆடி வெள்ளிக்கு பண்ணும்போது இதே சஷ்டி இதில் தான் பண்ணோம். இன்றைக்கி எங்களுக்கே தெரியாது அதே சஷ்டியில் தான் இங்கே வந்து அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ முருகனோட அருளும் தேவியோட அருளும், ஏன்னா நவராத்திரினாலே சிறப்பு. நவராத்திரியில் 3 நாள் துர்கா, 3 நாள் சரஸ்வதி, 3 நாள் தாயார் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ விஜயதசமி எல்லாத்துக்கும் ராமன் வந்து ராவணனை வந்து வதம் பண்ணதும் இந்த தசராவில் தான். அதனால தான் இதில் தசராவில் வந்து விஜயதசமின்றாங்க. ஸோ உங்களோட எல்லா கவலைகளும் ஃபட்டுன்னு தீரப்போகுதுன்னா நிச்சயமாக அதனால தான் இந்த நவராத்திரிக்கு நீங்கள் என் தாய்கிட்ட வந்திருக்கீங்க. சுபிட்சமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Glora lab grown diamonds, India's first